நம்மளுடைய ப்ராப்ளம்ஸ், நம்மளுடைய கஷ்டம், நம்மளுடைய துன்பம், இது எல்லாவற்றுக்கு மேல ஆண்டவரை நீங்க வச்சு பாருங்க. தேவன் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றுவார். பிரியமான தேவஜனமே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாரையும் பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் பெரியவராகவே இருக்கிறார். இந்த நாளிலும் இன்னொரு டெய்லி மிராக்கிள்குள்ளாக நம்ம போக போகிறோம். இந்த நாளில் நம்ம பார்க்க போகிற வசனம் 2 சாமுவேல் 7:22, 2 சாமுவேல் 7:22. பாருங்க, கர்த்தராகிய என் ஆண்டவரே, அதனால்தான் நீ மிகவும் பெரியவர், உம்மை போன்ற வேறொருவரும் இல்லை. இங்க தீர்க்கதரிசி சொல்றான், உம்மை போல வேற எந்த ஒரு தெய்வமும் இல்லை ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, எதனால் தான் உம்மை போல வேற தெய்வம் இல்லை? நீர் ஒருவரே எல்லாவற்றுக்கும் மேலானவர், நீர் ஒருவரே எல்லாவற்றுக்கும் உயர்ந்தவர் அப்படின்னு 9ஆம் வசனம் கூறுகிறது. பாருங்க, நீ போன எவ்விடத்திலும் உன்னுடனே இருந்தேன். ஆமே, உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்தை உனக்கு கொடுத்தேன் அப்படின்னு. தேவஜனமே, நமக்கு முன்பதாக இருக்கிற எல்லா சத்துருக்களையும் தேவன் மடங்கடிப்பார். பூமியில் உள்ள பெரியோர்களின் நாமத்தை நமக்கு அவர் இன்னைக்கு கொடுக்க அவர் வல்லவராகவே இருக்கிறார். பிரியமான தேவஜனமே, இன்றைக்கு நான் ஒன்றுமே இல்லாம தானே இருக்கேன், நான் அப்படியே வெறுமையா தானே இருக்கேன் அப்படி நீங்க சொல்லிட்டே போகலாம். பட் the days are coming, பூமியில் உள்ள மகத்துவமானவர்களுடைய நாமத்தை ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுப்பார். பூமியில் உள்ள சத்துருக்களை எல்லாம் நீங்கள் நிச்சயமாக மடங்கடிப்பீர்கள். பிரியமான தேவஜனமே, தாவீதுடன் தேவன் அன்றைக்கு உடன்படிக்கை பண்ணினார். இன்னைக்கு உங்களுடனும் உடன்படிக்கை பண்ணினார். எனக்கு இதுவரைக்கும் அது மாதிரி எதுவுமே நடக்கலைன்னு சொல்லலாம். ஆனா அதே தான் நான் 1வது வசனத்துல நான் உங்களுக்கு சொன்னேன், கர்த்தராகிய என் ஆண்டவரே, நீ மிகவும் பெரியவன், உண்மை போன்ற யாருமே இல்லை. இன்றைக்கு நம்மளுடைய ப்ராப்ளம்ஸ், நம்மளுடைய கஷ்டம், நம்மளுடைய துன்பம், இது எல்லாவற்றுக்கு மேல ஆண்டவரை நீங்க வச்சு பாருங்க. தேவன் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றுவார். பிரியமான தேவஜனமே, அவர் மாற்றுவார். உங்க ட்ரபிள்ஸ், உங்க டிப்ரெஷன், உங்க ஆங்ஸைட்டி, அதை காட்டிலும் கர்த்தர் பெரியவர் என்பதை நீங்கள் அக்னாலேஜ் பண்ணணும். நிச்சயமாக அவர் செய்வார். அடுத்ததாக, இதுவரைக்கும் உங்களோடு நின்றவர் இனிமேலும் இருப்பார். பூமியில் உள்ள பெரியோர்களின் நாமத்தை உங்களுக்கு அருளுவார். பூமியில் உள்ள யுத்தங்களை நீங்கள் வென்ற நாமத்தை நீங்கள் பெறுவீர்கள். உங்கள் குடும்பத்தை, உங்களுடையதை அவர் நிச்சயமாக உயர்த்துவார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் பிதாவே, இயேசு சுவாமி, இந்த நாளுக்காக நன்றி இயேசுராஜா. நீர் உம்மால் ஒரு மகனையோ ஒரு மகளையோ ஒரு சகோதரியோ உயர்த்த கூடுமானா அது ஒரு நிமிடம் இயேசு சுவாமி, அது ஒரு நிமிடம் இயேசுராஜா நீர் உயர்த்துவீரப்பா. அதே போல அப்பா, இப்பொழுது இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே, நீர் அவர்களை உயர்த்துவீராக. ஏதோ ஒரு மூலையில யாராலையும் கண்டுக்க கூடாமல் உட்கார்ந்திருக்கிறார்கள் இயேசு சுவாமி. ஆனா இன்றைக்கு அவர்களுடைய நாமத்தையும் நீர் உயர்த்துவீராக இயேசு சுவாமி. அவர்களுடைய செயல்களையும் நீர் உயர்த்துவீராக இயேசு ராஜா. ஒரு பார்வை உயர்த்தும் இயேசு சுவாமி. மோசேயை நீர் கண்ட ஒரு பார்வை பூமியில் உள்ள பெரிய நாமத்தை அவனுக்கு கொடுத்தது இயேசு ராஜா. தாவீதை நீர் கண்ட ஒரு பார்வை ஆடு மேய்த்தவனிடத்திலிருந்து ராஜாவாய் மாற்றிச்சு இயேசு சுவாமி. நீரே உதவும் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.